சென்னை திருவொற்றியூர் தேரடி சன்னதி தெருவில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பாதையில் பூ வெட்டும் கத்தியை வைத்துக்கொண்டு பலூன் விற்பனை செய்யும் சிறுவர்களை மிரட்டி தடுக்கச் சென்ற பெரியவர்களையும் கத்தியால் தாக்கி விடுவதாக மிரட்டிய வடமாநில வழிவரை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிர்மலிடம் கேட்கலாம். நிர்மல், வணக்கம். இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட வடமாநில வாலிபர் யார்? அவர் எப்படி கைது செய்யப்பட்டார்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருவொற்றியூர் தேரடி சன்னதி தெருவில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ வடுவுடுமன் கோவில் உள்ளது. மிகவும் பழமையான திருக்கோவிலில் உலகம் முழுவதும் இருந்து ஏராளமான நபர்கள் வருகை தருகின்றனர். மிகவும் இன்றைய தினம் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அன்னாபிஷேகம் விசேஷம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பரபரப்பான இந்த சாலையில் வழக்கத்தை விட ஆயிரக்கணக்கான மக்கள் கோவிலுக்கு வந்து செல்லக்கூடிய நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு போதையாசாமி ஒருவரால் பழம் விற்பனை செய்யும் பெண்மணிக்கு கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனை தடுக்க சென்ற அவரது கணவரையும் கையில் வெட்டி அரசு ஸ்டாலினி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் அடங்குவதற்குள் கொலை நடைபெற்ற அதே இடத்தில் இன்று வடமாநில வாலிபர் ஒருவர் பொதுமக்கள் திருவிழாவுக்கு வருவார்கள் என்பதால் பலூன் விற்பனை மேற்கொண்டு இருந்த சிறுவர்களை தாக்கியும் தேவையில்லாமல் அவர்களிடம் வீண் சண்டையும் போட்டுக் கொண்டுள்ளார். கையில் இருக்கும் பூ வெட்டும் கத்தியை வைத்து பலூன்களை கிழிப்பதும் பொம்மைகளையும் கிழிப்பதும் என ரகளை ஈடுபட்டுள்ளனர். அக்கம்பக்கத்தில் சென்று வாலிபரிடம் கேட்டபோது மொழி புரியாமல் இந்தியில் பேசியதாகவும் கத்தியை காட்டி மிரட்டி கொலை செய்து விடுவேன் என்பது போன்று கருத்தை அறிக்கை கொண்டு வந்து விட்டதால் அச்சம் அடைந்த பெண்மணி ஒருவர் பூசலிட்டு அனைவரும் அழைத்துள்ளார். பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி கத்தியை லாபமாக பிடுங்கி மடக்கி பிடித்து உதைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் வாகனத்தை கண்ட வாலிபர் அதில் ஏற மாட்டேன் என போலீசாரிடம் ரகளையில் ஈடுபட்டு 3 காவலர்கள் முயற்சித்தும் வண்டியில் ஏறாமல் அவர்களிடம் தப்பிச் செல்ல முயன்ற நிலையில் போராடி போலீசார் அவரை கைது செய்து காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இன்று சன்னதி தெருவில் கோவிலுக்கு வருவார்கள் என தெரிந்தும் கொலை சம்பவம் நடைபெற்ற 2 நாட்களே சாலையில் போதிய ரோந்து பணிகளில் போலீசார் ஈடுபடாமல் பாதுகாப்பு பணியாற்றப்படாமலும் வெத்தன போர்கள் இருந்ததால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர். நன்றி நிர்மல், கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.